ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். மனைவிக்காக பெற்றோர்களை ஒதுக்காதீர்கள். உண்மை சம்பவம். தினமும் அலுவலகத்தில் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயில் மழை பார்க்காமல் பொம்மைகளை விற்று கொண்டு இருப்பதை பார்த்து இருக்கிறேன். நேற்று மாலை குழந்தை பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் வெள்ளை நிற பொம்மை கொடுங்க ஐயா என்று கேட்டேன். அவர் 80 ரூபாய் சொன்னார். பணக்கார கடையில் பேரம் பேசாமல் ஏழையிடம் தானே பேரம் பேசுவீங்க. இதுதானே சராசரி மனிதனுக்கு இயல்பு. அதனால் என்னங்கய்யா என்னங்கய்யா ஒரு குழந்தை பொம்மை 80 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுங்க என்று அவர் என் கண்கள் உணர்ந்து பார்த்து இதை குழந்தைக்காக வாங்குகிறேன் என்று கூறினார். ஆமாம் என்கின்றார். அவர் கொஞ்சம் மெதுவாக குரலை சரி 70 ரூபாய்க்கு கொடுங்கள் என்று கேட்டார். அவர் கண்கள் லேசாக கண்கலங்கியது. கவனித்தார். அது மனதை என்னவோ செய்கிறது. ஏன் ஐயா, என்ன ஆச்சு, அழுகிறீங்க என்று கேட்டார். ஒண்ணுமில்ல சார் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்ட மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். என் பெயர் ஆறுடையப்பன், வயது 77 என்று. மனைவி பெயர் பார்வதி, வயது 73. எங்களுக்கு 6 குழந்தைகள் உள்ளது. மிகவும் ஏழ்மையான குடும்பம். மிக கஷ்டமான சூழ்நிலை. பிள்ளைகளை வளர்த்தோம். பல நாட்கள் நான் மனைவி சாப்பிடுவது கூட இல்லை. இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம். பல நாள் இரவு பட்டினியாக இருக்கிறேன். ஒரு நாள் கூட என் மனைவி இதற்கு என்னோடு சண்டை போடுவது இல்லை. பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டார். முடித்து அவர்களை தனி குடும்பம் சென்று விட்டார். எங்களுக்கு தடுமாறும் வயதில். அதனால் பெற்றோர் மகள் வீட்டுக்கு போய்விடலாம் என்று எண்ணத்தில் மூத்தவனின் விசாரித்த போது அதற்கு அவன் என்னால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போக வைத்து. அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கு, மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கு சென்றும் வேறு வழி இல்லை. 47 வருடம் ஒன்றாக வாழ்ந்து மனைவி பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறார். மனைவி நினைவுகள் மனதில் போராடும். இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் ஊருக்கு சென்றேன். என் மனைவிடம் சொன்னேன். நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்காவது போய்விடலாம் என்று. மனைவி அழுது கொண்டே சம்மதித்தாள். மகள் வீட்டிலிருந்து வெளியேறும் வந்த 1 வருடமாகிறது. பிழைப்புக்காக ஒரு நாள் குழந்தை பொம்மைகளை நடந்து சென்று விற்கிறேன். தினமும் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் கிடைக்கும். இதை வைத்து கொண்டு ஜீவனாசம் செய்து கொள்ளும். இப்போது எனக்கு வயது 70 ஆகிறது. எப்போ வேணாலும் இறந்து நான் போகலாம். வரும் 100 ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன். அது எங்களுக்கு மரண செலவிற்கு. என் பிள்ளைகள் எந்த செலவும் தொந்தரவு கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தார். ஒரு நாள், இந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்கள் என்று மனைவி கேட்டாள். என்றார். சத்தமாக அழுது விட்டாள். இப்போது என் மனைவி பிரார்த்தனை, என் கணவருக்கு மரணத்திற்கு அந்த நேரம் எனக்கு மரணம் கொடுத்து விடு கடவுளே என்று கூறினார். என் பிரார்த்தனை அதுவேதான் என்று அவர் சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த மனதால் நொறுங்கி போனான். நீங்கள் எங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் தெரியாது என்றார். எனக்கு மனம் கனத்து போனது. சாதாரணமாக மக்களிடம்தான் எத்தனை வழிகள் மனதில் புதிது இருந்துகிறது. சின்ன சின்ன வியாபாரிகளிடம், பழக்கடைகளிடம் பேரம் பேசாமல் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு நம் முடிவு அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படைப்பில் இருந்து நான் இந்த முதல்வரிடம் உரையாடுதான் மூலம் தெரிவித்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.